அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. யதார்த்தத்திற்கு நம் கண்களை திறப்போம். திருத்தந்தை. ஒடுக்கப்பட்ட சகோதர சகோதரிகளின் அழுகை குரலானது விண்ணகத்தை நோக்கி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் நாம் அவர்களின் குரலுக்கு செவிசாய்க்கின்றோமா? அக்குரல்கள் நம் மனதை உலுக்குகின்றனவா, அசைக்கின்றனவா என நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். நமது தவக்காலம் உறுதியானதாக இருக்க வேண்டும் என்றால் யதார்த்தத்திற்கு நாம் நம் கண்களை திறக்க வேண்டும் என்றும், நம்முடன் வாழும் சகோதர சகோதரிகளின் அழுகைக்கு நாம் செவிசாய்க்கின்றோமா என சிந்திக்க வேண்டும் என்றும் தனது டுவிட்டர் பக்கத்தில் குறுஞ்செய்தி ஒன்றினை பதிவிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். பிப்ரவரி 24 சனிக்கிழமை ஹேஸ்டா தவக்காலம் என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை இவ்வாறு பதிவிட்டுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், ஒடுக்கப்பட்ட சகோதர சகோதரிகளின் அழுகை குரலானது விண்ணகத்திற்கு எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றும் கூறியுள்ளார். இயேசுவின் அன்பை, அவர் நமக்காக பட்டபாடுகளை நினைவுகூரும் இத்தவக்காலத்தில் யதார்த்தத்திற்கு நாம் நம் கண்களை திறக்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட சகோதர சகோதரிகளின் அழுகை குரலானது விண்ணகத்தை நோக்கி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் நாம் அவர்களின் குரலுக்கு செவிசாய்க்கின்றோமா? அக்குரல்கள் நம் மனதை உலுக்குகின்றனவா, அசைக்கின்றனவா என நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம் என்பதே திருத்தந்தையின் டுவிட்டர் குறுஞ்செய்தி வலியுறுத்துவதாகும். பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை மாலை துவக்கிய தனது தியானத்தை பிப்ரவரி 23 வெள்ளிக்கிழமை மதியத்துடன் நிறைவு செய்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். லேசான காய்ச்சல் காரணமாக தனது பிப்ரவரி 24 சனிக்கிழமை சந்திப்புகளை தவிர்த்துள்ளார். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.